தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். சரி, நம்ம இப்போ வாசி யோகத்தை பத்தி பார்க்கலாம். வாசி யோகத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம மனித உடம்புல தசவாயுக்கள் இருக்குது. 10 கேசஸ் வேலை செய்யுது. இந்த தசவாயுக்களை பஞ்சபிராணன் உபபிராணன்னு பிரிக்கிறாங்க. 2 வகையா பிரிக்கிறாங்க. அந்த பஞ்சபிராணன்ல முதல்ல பிராணன், அதை உயிர்காற்றுன்னு நம்ம சொல்றோம். இரண்டாவது அபானன், அதை மழைக்காற்றுன்னு சொல்றோம். அடுத்தது வியானன், அதை தொழில் காற்றுன்னு சொல்றோம். உதானன், அதை ஒளிக்காற்றுன்னு சொல்றோம். சமானன், அதை நிறவு காற்றுன்னு சொல்றோம். அதுக்கடுத்தது வர உபபிராணன்கள்ல நாகன் தும்மர் காற்றுன்னு சொல்றோம், கூர்மன் வெளிக்காற்றுன்னு சொல்றோம், கிருகரன் கொட்டாவி காற்றுன்னு சொல்றோம், தேவதத்தன் இமை காற்றுன்னு சொல்றோம், தனஞ்சயன் வீங்கர் காற்றுன்னு சொல்றோம். சோ இப்ப நம்ம உடம்புல பாத்தீங்கன்னா தசவாயுக்கள் அதாகதம் பண்ணிட்டு இருக்கு எல்லா இடங்கள்லயும். ஆனா மனிதனோட உடம்புல அவனோட உயிர் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நம்ம உடனே செக் பண்ற இடம் இந்த நாசி துவாரம் தான், மூக்கு துவாரம் தான். சோ இதை நம்ம இப்படி வச்சு பார்க்கும்போது ஒரே ஒரு வாயுவை மட்டும்தான், இந்த 10 வாயுக்குள்ள ஒரே ஒரு வாயுவை மட்டும்தான் உங்களால உணர முடியுது. நீங்க பேலன்ஸ் இருக்கிற அபானன், வியானன், உதானன், சமானன், நாகன், கூர்மன், கிருகரன், தேவதத்தன், தனஞ்சயன் எந்த வாயுக்களையும் உங்களால உணர முடியாது. ஒரே ஒரு வாயு மட்டும்தான் உங்களால உணர முடியும். அது பிராணன், உயிர் காற்றுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு மனிதனும் ஒரு காலையில வேலையில இருந்து அவன் உறங்க போற வரைக்கும் 21,600 மூச்சுக்கள் எடுக்கிறான், சுவாசங்கள் எடுக்கிறான். இந்த 21,600 மூச்சு ஓட்டம் நடந்துகிட்டே இருக்கு. இன்ஹேல் எக்ஸ்ஹேல், அதாவது உள்ள இழுக்கிறது வெளியே தள்ளுறது, இது நடந்துகிட்டே இருக்குது. இப்போ நீங்க நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம், நம்ம உடம்புல 6 ஆதாரங்கள் இருக்கு. மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுக்னி, ஆக்ஞா, சகசிராரம். இந்த 6 ஆதாரங்களும் நம்ம முதுகு எலும்போட தொடர்புடையது. நம்ம உடம்புல 72,000 நாடி நரம்புகளும் இந்த முதுகெலும்போட தொடர்புடையது. அந்த முதுகெலும்புல தான் இந்த 6 ஆதார மையங்கள் இருக்குதுன்னு சொல்றாங்க. முதுகெலும்பு தான் நம்ம உடம்புக்கு ஆதாரம். அதுதான் ஒரு மின் உற்பத்தி நிலையம் மாதிரி. அந்த மின் உற்பத்தி நிலையத்திலிருந்து புறப்பட்ட கரண்ட் இந்த 6 ஆதாரங்கள் துணை மின் நிலையங்கள் மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அது இருந்து உடம்பு பூரா வியாபிச்சிருக்குது. ஏதாவது ஒரு இடத்துல அந்த காற்றோட அளவு கம்மியானாலோ இல்ல அது செல்லக்கூடிய பாதை வேற ஆனாலோ உங்க உடம்புல பிரச்சனை வரும். இதெல்லாம் எதுக்குங்க சார் சொல்றீங்க? இதுக்கும் வாசி யோகத்துக்கும் என்ன சம்பந்தம்னா, உடம்புல இருக்கிற இந்த தச வாயுக்கள் நீங்க உணர முடியாது, பார்க்க முடியாது. ஆனா ஒரே ஒரு வாயு மட்டும்தான் உணர முடியும், பார்க்க முடியும். அதுதான் பிராணன், அதை உயிர் காற்றுன்னு சொல்றோம். ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன், ஒரு மனிதனுக்கு 21,600 சுவாசம் இருக்குது அப்படின்னு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இந்த 21,600 சுவாசம் எப்படின்னா, மூலாதாரத்துல 600 சுவாசம், சுவாதிஷ்டானத்துல ஒரு 6,000 சுவாசம், மணிபூரகத்துல ஒரு 6,000, அநாகதத்துல ஒரு 6,000, விசுத்தில ஒரு 1,000, ஆக்ஞால ஒரு 6,000, சகசிராரத்துல ஒரு 1,000. இதெல்லாம் சேர்த்துதான் 21,600 சுவாசம் ஒரு மனிதனுக்கு நடக்குது. 12 அங்குலம் வெளியில போகுது. இந்த மூச்சுல இருந்து 12 அங்குலம் வெளியே போகுது. 8 அங்குலம் தான் உள்ள வருது. மீதி 4 அங்குலம் விரயமாகுது. இதைத்தான் சிவானந்த பரமஹம்சர் அப்பா சொல்றாரு, உங்களுக்கு உள்ளுக்குள்ள வருது பாத்தீங்களா 8 அங்குலம், அத புண்ணியங்கிறாரு. இந்த 4 அங்குலம் விரயமா போகுது, வேஸ்டா போகுது, அத பாவங்கிறாரு. அப்போ இந்த உலகத்துல பாவம் புண்ணியங்கள்னா என்னன்னா, நீங்க மூச்சை எவ்வளவு உள்ள இழுக்கிறீங்களோ அது உங்களோட புண்ணியம். நீங்க வெளியே வர்றத எவ்வளவு விரயம் பண்றீங்களோ அது பாவம். இப்ப பாவத்தை கட்டுப்படுத்தினா நல்லா இருக்கலாம்னு பெரியவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால இந்த மூச்சை கட்டுப்படுத்தணும். கட்டுப்படுத்துறதுன்னா அதை அடக்கி வைக்கிறது அந்த மாதிரி இல்லை. இப்போ நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன், 21 அங்குலம் மூச்சு வெளியில போகுது, 8 அங்குலம் தான் உள்ள வருதுன்னு. இப்ப நீங்க நல்லா பாருங்க, ஒரு உடம்புல இருந்து உயிர் போனதுக்கு அப்புறம் நம்ம டெஸ்ட் பண்ற இடம் இதுதான். நீங்க பாருங்க, கண்ணை கட்டி வாழ முடியும், காது இல்லாம வாழ முடியும், வாயை கட்டி வாழ முடியும், கையை கட்டி வாழ முடியும், இடுப்பை கட்டி வாழ முடியும், கால்கள் இல்லாம வாழ முடியும். ஆனா
மூக்கை வந்து கொஞ்ச நேரத்துக்கு மேல இப்படி மூடி நம்மளால வாழவே முடியாது. அப்போ இந்த மூச்சு தான் இந்த உடம்போட ஆதாரம். அதுவும் இந்த பிராணன் தான், இந்த உயிர் காற்று தான் இந்த உடம்புக்கு ஆதாரம். இந்த உயிர் காற்றை சேமிச்சு வச்சீங்கன்னா இந்த உடம்பு கொஞ்ச நாளைக்கு பத்திரமா இருக்கும், எந்த நோய் நொடிகளும் வராது. நீங்க பார்க்கலாம், எல்லா ஞானிகள், எல்லா அறிஞர்கள், யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள், சித்தர்கள் எல்லாருமே ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் இந்த உடம்பை தூக்கி போட்டுட்டு போயிடுறாங்க. அதுக்கு ஒரே ஒரு அர்த்தம் தான் இருக்குது. அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளது அண்டத்தில் உள்ளது. அப்படின்னா அண்டம்னா பிரபஞ்சம், பிண்டம்னா இந்த பிசிக்கல் உடம்பு, பரு உடம்பு. அண்டத்துல என்னென்னமெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் இந்த பிண்டத்துக்குள்ள இருக்குது. இந்த பிண்டத்துல என்னென்னமெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் அண்டத்துல இருக்குது. இதை உணர்றது தான் வந்து தானுங்கிறத யாருங்கிறத உணர்றது. இப்போ ஓஷோ அந்த மாதிரி பெரிய ஞானிகள் சொல்லியிருப்பாங்க, சயின்டிஸ்டும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க, இந்த பிரபஞ்சத்துல அதிர்வுகள், எந்தெந்த அதிர்வுகள் இருக்கோ அதெல்லாம் உடம்புகளையும் அதிருது. எல்லா பொருட்களும் ஒரு அதிர்வுகளோட சம்பந்தப்பட்டிருக்குது. ஸோ அந்த அதிர்வுகள் நம்ம உடம்புலையும் இருக்குது. இப்ப நம்ம பாருங்க, பெண்களோட மாதவிடாய் காலம் 28 நாள் நிலாவோட சம்பந்தப்பட்டது. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த உடம்பு எடுத்துட்டீங்கன்னா இந்த அண்டத்தோட சம்பந்தப்பட்டிருக்குது. சரி, இப்போ இந்த பிராணனை வந்து நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணணும்? இப்போ நம்ம கேள்விப்படுறோம், முனிவர்கள், ஞானிகள், யோகிகள்லாம் நம்ம சாப்பாடு இல்லாம, அன்ன ஆகாரங்கள் இல்லாம, எதுவுமே இல்லாம, ஈவன் க்ளோஸ்டு கேவ்ல கூட, அடைக்கப்பட்ட குகையில கூட அவங்களால இருக்க முடியும். சுவாசம் அவங்களுக்கு அங்க ஆக்சிஜன் கூட இல்லாம இருக்கிற இடத்துல அவங்க உயிர் வாழ முடியும். எப்படி அப்படின்னா, தன்னோட சுவாசம் 12 அங்குல சுவாசத்தை நீங்க உள்ள இழுக்கிறீங்கன்னா அந்த 12 அங்குல சுவாசத்தை வெளியில விடாம உள்ளேயே கதாகதம் பண்றது, உள்ளுக்குள்ளேயே வச்சு ஓட்டுறது. இப்ப வாசி யோகம்னா என்னன்னா, சிம்பிளா சொல்ல போனா 12 அங்குலம் சுவாசத்தை வெளியும் விடாம உள்ளேயும் இழுக்காம அதை மட்டுமே உள்ளுக்குள்ள ஓட்டிக்கிட்டு இருக்கிறது. இதுக்கு பேர் தான் வாசி யோகம். அதை பார்த்துட்டா போதும். நான் கூட வாசி யோகம் சொல்லி கொடுப்பேன். ஆனா உங்களுக்கு அதை கத்துக்கக்கூடிய ஆர்வம் இருக்கணும், சுத்த சைவமா இருக்கணும். ஏன்னா நமக்கு ரஜோகுணம் தமோ குணம்னு 2 இருக்குது. நீங்க எதெல்லாம் சாப்பிட்றீங்களோ அதெல்லாம் தான் உங்க உடம்பா மாறுது. அப்போ உங்களோட உணவு கட்டுப்பாடு இருக்கும்போது இந்த பிசிக்கல் பாடி அதுக்கு சப்போர்ட் பண்ணும். நமக்கு நார்மலா பாத்தீங்கன்னா 2 பாடி இருக்கு. ஒன்னு பிசிக்கல் பாடி அண்ட் அனதர் ஒன் இஸ் சப்ஸ்டைல் பாடி. அதாவது பரு உடம்பு பிசிக்கல் பாடி, நுண்ணுடம்பு சப்ஸ்டைல் பாடி, கண்ணுக்கே தெரியாத ஒரு உடம்பு, அது ஆறான்னு சொல்லுவாங்க. அது நம்மளோட தொப்புளோட இதுல இருந்து வியாபிச்சிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு, நமக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கு. சோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த அத்தனை விஷயங்களையும் கட்டுக்குள்ள கொண்டு வர ஒரே விஷயம் தான் வந்து வாசி யோகம். நீங்க கடவுள் தன்மை பத்தி பேசலாம், கடவுளை பத்தி பேசலாம். ஒருத்தர் பக்திமான் இருக்கிறனால அவங்க நிறைய கோயிலுக்கு போகலாம், உருவ வழிபாடு பண்ணலாம், விரதங்கள் அனுஷ்டிக்கலாம், என்னென்னமோ பண்ணலாம். விரதங்கள் இது எதுவுமே தேவையில்லை. ஒரே ஒரு விஷயம் அவர் சொல்றாரு, இங்க கடவுள் இல்லைங்கிறவருக்கு நான் நிரூபிக்கிறதுக்கு நான் வரல, கடவுள் இருக்குன்னு நம்புறவங்களுக்கு அது எங்க இருக்குது, எப்படி இருக்குது, அதை எப்படி உணரணும்னு சொல்லி கொடுக்கறதுக்கு நான் வந்திருக்கேன். சிவானந்தர் அப்பா சொல்லியிருக்காரு. அதாவது உங்க கடவுள் எங்க இருக்காரு நீங்க பாத்துக்க முடியும், உங்களால உணர முடியும். அதுக்கான முயற்சிகள் வேணும், விடாமுயற்சி வேணும். அது எங்கன்னா நம்ம புருவ மத்திக்கு இந்த நாஸ்ட்ரல்ஸ், இந்த இடத்துல கதாகதம் பண்ற அந்த வாயு தான் கடவுள்னு சிவானந்தர் அப்பா முழுமையா அவரை நம்பி அவரு அந்த வாசி யோகத்தை பண்ணி அவர் அந்த இறைநிலை தன்மையை அடைஞ்சாரு. அதை தான் நமக்கு எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இப்ப பாருங்க, நீங்க இறைவன் நிறைய சமய நூல்கள் எடுத்துக்கோங்க, நீங்க எந்த ஜாதி, எந்த மதம், எந்த இதை ஃபாலோ பண்றதை எடுத்துக்கிட்டாலும் அதுல வந்து ஃபைனலா, அதாவது நீங்க மனு சாஸ்திரம் எடுத்துக்கலாம், நீங்க ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதங்கள் எடுத்துக்கலாம், நீங்க பகவத்கீதை எல்லாம் எடுத்துக்கலாம். கடைசியில பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மையக்கருத்து இருக்கும், ஒரே ஒரு கடவுள். அவன் நிறமற்றவன், குணமற்றவன், சர்வவியாபி, எங்கேயும் இருப்பான், குணமற்றவன், நிர்மலன், நிறைய சொல்லுவாங்க. நீங்க அதை ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் பொருத்தி பார்க்க முடியும். என்னன்னா உங்களோட சுவாசத்துக்கு, நம்மளோட மூச்சுக்கு மட்டும்தான் அதை பொருத்தி பார்க்க முடியும். பாருங்க, நீங்க மூச்சு வருது பாத்தீங்களா, உங்க மூச்சு குழல் நாஸ்ட்ரல்ஸ் இருந்து வருது பாத்தீங்களா, அதை அப்படி டச் பண்ணி பார்த்தீங்கன்னா இதுக்கு உருவம் கிடையாது, இதுக்கு நிறம் கிடையாது, இது எங்க வேணா பறந்துருக்கும், எல்லா இடத்துலயும் இருக்கும். காற்று இல்லாத இடத்தையே உங்களால சொல்ல முடியாது, எல்லா பக்கம் காற்று இருக்கும். ஸோ எல்லா இடத்துலயும் வியாபிச்சிருக்கும். அதான் சர்வவியாபி, குணம் இல்லை, மனம் இல்லை, நிறம் இல்லை, எதுவுமே இல்லை. ஸோ இதை வந்து நம்ம ஆணித்தனமா புடிச்சுக்கணும். இந்த உடம்புக்குள்ள அந்த பெரிய இயற்கை விஷயம் இருக்கு. நீங்க நல்லா பாருங்க, நீங்க எந்த கூகுள்ல ரெஃபர் பண்ணி பார்க்கலாம், நீங்க நிறைய புத்தகங்கள் எடுத்து பார்க்கலாம். நீங்க என்ன விஷயங்கள் இருந்தா கூட உடலை ஒரு தயார் நிலைக்கு வச்சுட்டு அந்த காத்தை தான் நம்ம வந்து சரி பண்ணுவோம்.
அந்த உடல் அந்த பக்குவ நிலைக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அந்த மூச்சு பயிற்சி பண்ணுவோம். சரம் பார்த்தான் பரம் பார்த்தான் ஒரு பழமொழி இருக்கு, சித்தர்கள் சொல்லியிருக்கிற ஒரு வாக்கு. சரம்னா நம்ம போகக்கூடிய மூச்சு. இந்த மூச்சை நீங்க பார்க்கணும், எப்ப பார்க்கணும், எப்படி பார்க்கணும், எந்த விகிதத்துல பார்க்கணும். இந்த கலையை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா பரம் பார்க்கலாம். பரம்னா கடவுளை பார்க்கலாம், கடவுள் தன்மையை உணரலாம். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணணும், இந்த மூச்சை கவனிக்கணும். உங்க உடம்புகள்ல தானா இயங்குற விஷயங்கள் நிறைய இருக்கு. கண் இமைக்கிறது உங்களை அறியாம நடந்துட்டு இருக்கு, அதுக்கு பின்னாடி ஒரு வாயு வேலை செஞ்சுட்டு இருக்குது, இமைக்காற்று வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. உங்க இருதயம் துடிக்குது, உங்க ரத்த ஓட்டம் போகுது, 72,000 நாடி நரம்புகளுக்கு உங்க ரத்த ஓட்டம் போய்கிட்டே இருக்குது. இதையெல்லாம் ஒரு சக்தி இயக்குது, அந்த காத்து இயக்குது. 9 கேசஸ், 9 வாயுக்கள் இயக்கிட்டே இருக்குது. நீங்க சாப்பிட்ற அந்த பொருள்ல ஜீரணம் பண்றதுக்கு ஒரு வாயு உபயோகமாகுது, அதுல இருந்து வர ஏப்பத்துக்கு ஒரு வாயு உபயோகமாகுது, ஜீரணம் பண்ணுது, அதை வெளிக்கழிவா தள்ளுது. உங்களோட விந்து சக்தியை வெளித்தள்ளணும், உங்களோட சளியை வெளித்தள்ளணும், உங்க கண்ணீரை வெளித்தள்ளணும், உங்களோட காதுல இருந்து வர அழுக்க வெளித்தள்ளணும், விந்த தள்ளணும், மலத்தை தள்ளணும், சிறுநீரை தள்ளணும். இது எல்லாத்தையுமே இந்த 10 வாயுக்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது. இதை விட பெரிய அதிசயம் ஒண்ணுமே இல்லை. இந்த வாயுக்களை நம்ம சரி விகிதத்துல கண்ட்ரோல் பண்ணிட்டோம்னா உடம்பு நல்லா இருக்கும். அந்த வாயுக்களை கண்ட்ரோல் பண்றதுக்கு பிரதான வாயு உயிர் காற்று பிராணன், அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா இந்த 9 வாயும் அது கூட அடங்கிடும். அதுதான் சொல்றேன், உயிர் போகும்போது இல்ல உயிர் போயிருச்சுன்னா பிராணன் சமானன் இந்த 2 வாயு மட்டும் உடனே போயிடும். சமானங்கிறது நான் ஆறான்னு சொன்னல, இந்த தொப்புள் கொடிக்கிட்ட இருக்கிற அந்த பகுதிகளில் வியாபிச்சிருக்கக்கூடிய காற்று தான் சமானன். பிராணன் மூச்சு காத்து, இது 2ம் போயிடும். மீதி 8 வாயுக்கள் போகாது. நீங்க ஒருவேளை பணத்தை எரிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னொன்னா போகும். தனஞ்சயன்கிற வாயு மட்டும் போன பாதி வந்ததுக்கு டப் அப்படிங்கிற சத்தத்துல வெளியே போயிடும் தனஞ்சயன். இல்ல நம்ம பணத்தை எரிக்கல, நம்ம புதைச்சு வச்சிட்டோம்னா 10 நாள்ல இருந்து 45 நாட்கள் வரைக்கும் அந்த 8 வாயுக்களும் உடம்புல இருக்கும். ஒவ்வொரு பரு உடம்புக்கு தகுந்த மாதிரி அது கொஞ்சம் கொஞ்சமா ரிலீஸ் ஆகி வெளியே போகும். 40வது நாள்ல தனஞ்சயன் வாயு வெளியே போயிடும். ஆனா இது வெளியே போகிற வரைக்கும் முடி வளரும், நகம் வளரும். கடைசியா அந்த தனஞ்சயன் வாயு விட்டு போகும். அப்போ உடம்ப வீங்க செஞ்சு நவதுவாரங்களை நீர்வடிய வச்சு ஸ்மெல் அடிக்க வச்சு நாற்றத்தை உண்டு பண்ணிட்டு அந்த வாயு வெளியே போயிடும். ஸோ இதுதான் மனிதனோட பிறப்பு. தனஞ்சயன் வாயு நம்மளோட அம்மா கருவறையில நம்ம இருக்கும்போது அந்த தனஞ்சயன் வாயு தான் அம்மா கருவறையிலிருந்து நம்மளை யோனி வழியா வெளியே தள்ளுறதுக்கு உபயோகப்படுற வாயு. அதே வாயு தான் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் மொத்தமா கடைசியா வெளியே போற வாயு. அதான் தனஞ்சயன்ல ஆரம்பிச்சு தனஞ்சயன்ல முடிச்சிடறோம். அதுக்கிடையில் நம்ம பிராணன் கிடைக்குது, விமானம் கிடைக்குது, கிரிதரன் கிடைக்குது, எல்லா வாயுக்களும் நமக்கு கிடைக்குது. சரி, இப்போ பாத்தீங்கன்னா உலகத்திலேயே அதிகமா உயிர் வாழக்கூடிய உயிரினம் ஆமை. அந்த ஆமை என்ன பண்ணும்னா கடலுக்குள்ள இருந்து முட்டை போடுற சமயத்துல என்ன பண்ணும்னா கடல் நீர்ல இருந்து வெளியில தரைக்கு மணல்ல குழி தோண்டி முட்டைகளை போட்டுட்டு அதை மணலை மூடி வச்சுட்டு திருப்பி அப்படியே போய் கடல் தண்ணிக்குள்ள மூழ்கிரும். அந்த கடல் தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே வெளியில மணல்ல வச்ச முட்டைகளை சதா யோசிச்சுக்கிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தாரணை பண்ணிக்கிட்டே இருக்கும். முட்டை வெடிக்கணும், குஞ்சுகள் வெளியே வரணும்னு. ஏன்னா ஆமைக்கு நம்மள மாதிரி பணம் காசு ஆசை கிடையாது, வீடு கட்டணுங்கிற ஆசை கிடையாது, பதவி உயர்வு ஆசை கிடையாது, காம லோபதாப ஆசைகள் கிடையாது. அதனோட ஒரே குறிக்கோள், ஒரே ஸ்மரணம், ஒரே தாரணை என்னன்னா அந்த முட்டை உடையணும், அது மட்டும்தான். ஸோ அந்த ஆமை கண்ணை மூடி அப்படியே அந்த முட்டைகளை நினைச்சிட்டே இருக்கும். அதுக்கு பேரு தாரணை. நீங்க ஒரு விஷயத்த நடக்கணும்னு நினைச்சு அதுலேயே சதா உங்களோட கவனத்தை வச்சீங்கன்னா அதுக்கு பேரு தாரணைன்னு அர்த்தம். சில பேர் நான் கண்ணை மூடி உட்காந்துட்டு எனக்கு இது கிடைக்கணும், பதவி கிடைக்கணும், அது கிடைக்கணும், அப்படி கிடைக்கணும், இப்படி கிடைக்கணும்னு ஆசைப்பட்டா கிடைக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு உங்ககிட்ட தீவிரத்தன்மை இருக்கணும். உங்களோட நினைவுகள் மற்ற நினைவுகளோட புடிச்சு தொங்காம எதை நினைக்கிறீங்களோ அதை மட்டுமே அடையக்கூடிய ஒரு பக்குவ நிலை வேணும். சும்மா எடுத்தோம் கௌத்தோங்கிற மாதிரிலாம் இதை பண்ண முடியாது. ஸோ மனிதர்களுக்கும் மிருகத்துக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் அவ்வளோ வித்தியாசம் இருக்குது. ஸோ இப்போ நான் சொன்ன ஆமை அந்த உயிரினத்தோட கான்செப்ட் தாரணைன்னு சொல்லுவாங்க. சில பேர் நீங்க பார்த்துருப்பீங்க, விளக்கு பற்ற வச்சு ஒரு அடி முன்னாடி வச்சு அந்த விளக்கையே பார்த்துட்டு இருப்பாங்க. இது ஒரு டைப் ஆஃப் தாரணை, ஒரு வகையான தாரணை. அடுத்தது பாத்தீங்கன்னா மீன்
மீன் வந்து என்ன பண்ணும்னா தண்ணிக்குள்ள இருக்கும், முட்டையிடும். மீன் முட்டை தண்ணிக்கு மேல அப்படியே போய் மிதக்கும். இப்போ இதுதான் மீன் முட்டைன்னு வச்சுக்கங்களேன். இங்க பாருங்க, இப்ப மீன் என்ன பண்ணும், முட்டை போட்டதுக்கு அப்புறம் இப்ப முட்டை அப்படி மேல போகும், மீன் அதை அப்படியே பார்க்கும், மிதக்கும். அப்போ இப்படி பார்க்கும், மேல மிதந்துட்டு இருக்கிற முட்டையை மீன் இப்படி பார்த்துட்டே இருக்கும். இதுக்கு பேர் தான் நிஷ்டை. அப்போ மீனுக்கு வந்து இந்த முட்டை உடையணும், குஞ்சு பொரிக்கணும், அது மட்டும்தான் அதனோட நினைப்பு. மனிதனுக்கான நிறைய எண்ணங்கள் இருக்கு, நிறைய நினைப்புகள் இருக்குது. அதனால நிஷ்டை பண்ணும்போது இந்த புருவ மத்தியில மட்டும்தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஏன்னா சிவானந்த பரமஹம்சர் அப்பா என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் நம்மளோட ஹிருதயம் சொல்றாங்க. ஸோ இந்த ஹிருதயத்தை பார்க்கறது தான் வந்து நிஷ்டை. அப்படியே இது ரெண்டாவது நிலை. அடுத்தது மூணாவது என்னன்னா வாசியோகம். இந்த வாசியோகம் எப்படின்னா, நீங்க குளவி பார்த்திருப்பீங்க. அந்த குளவி அப்படி சதா ஊதிக்கிட்டே இருக்கும். நம்மளும் அதே மாதிரி ஊதிக்கிட்டே இருக்கணும். இது வந்து வாசியோகம். ஸோ இப்ப நான் சொன்னதெல்லாம் ஒரு சில துளிகள் தான். இயற்கையோட எப்படி அதை நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்க முடியும், நம்ம எப்படி பண்ணணுங்கிறத இப்ப நான் உங்களுக்கு சொன்னேன். இதெல்லாம் கிளிம்சஸ், ஒரு துளிகள். தாரணை, நிஷ்டை, வாசி, இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, மனிதனுக்கு வந்து ஏதாவது ஒரு யோகா பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், ஒரு எக்ஸசைஸ் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், தியானம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும், இது ஒரு மனிதனோட சாதாரண ஆசைகள் தான். இப்போ நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க, வாசி யோகம் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த நம்ம சொல்லலாம். என்னன்னா, நீங்க ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க, 31 நாள் கழிச்சு உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும். ஒவ்வொரு நாளும் சம்பளத்தை பத்தியே நினைச்சிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தீங்கன்னா வேலை செய்ய முடியாது. வேலை செஞ்சுட்டே இருந்தா 31வது நாள் உங்களுக்கு சம்பளம் கண்டிப்பா கிடைக்கும். அந்த மாதிரி வாசி யோகத்தை பண்ணிட்டே இருங்க, அதனோட பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். நீங்க பலன்களை நினைச்சிட்டே வாசி யோகம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒரு பலனும் இல்லை. பலன்களை நினைக்காதீங்க. உங்களோட, நான் இதுக்கு முன்னாடி வீடியோல சொன்ன மாதிரி, உங்களோட உடம்புல தச வாயுக்கள் வேலை செஞ்சுட்டு இருக்குது. அந்த தச வாயுக்களோட கண்ட்ரோல் நம்ம கிட்ட கிடையாது. ஒரே ஒரு வாயு மட்டும்தான் நம்மளால உணர முடியும். அது உயிர் காற்று, மூச்சு, பிராணன். அதை நம்ம வாசி யோகம் பண்ணி கண்ட்ரோல் பண்ண போறோம். ஸோ அது பண்ணும்போது இதனோட துணை, இந்த பிராணனோட துணையோட அந்த 9 வாயுக்களும் உங்களுக்கு கண்ட்ரோல்ல வரும். 9 வாயுக்களும் கண்ட்ரோல் வந்துன்னா உடம்பு திடகாத்திரம் ஆயிரும், நிறைய விஷயங்கள் வரும். ஸோ நம்ம அதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டாம், நடக்கிறது நடக்கட்டும், நம்ம வாசி யோகத்தை மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கணும். ஸோ இப்போ எப்படி தயார்படுத்துறது அப்படின்னா, இப்போ நீங்க நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம உடம்பு ஒரு தயார் நிலையிலேயே இருக்காது. இப்ப நீங்க கொஞ்ச நேரம், நிறைய பேர் மெடிடேஷன் டெக்னிக் சொல்லி கொடுத்துருப்பாங்க, கொஞ்ச நேரம் இப்படி உடம்ப இப்படி நேரா நிமித்தி அமைதியா அப்படி நம்மளால உட்கார முடியாது. இந்த இடத்துல வலிக்கும், இந்த இடத்துல வலிக்கும், கழுத்து வலிக்கும், முதுகு கிட்ட வலிக்கும், பின்னாடி இடுப்பு வலிக்கும். அப்ப நம்ம கொஞ்சம் இப்படி அசைப்போம், அப்படி அசைப்போம், இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம், இப்படி பண்ணுவோம். ஏன்னா உடம்பு தயார் நிலையில இல்லை. இந்த உடம்ப முதல்ல அமைதியான நிலையில வைக்கிறதுக்கு கத்துக்கணும். இப்ப நீங்க வாசி யோகம் கத்துக்க போறீங்கன்னா, இல்ல வேற எந்த யோகா கத்துக்க போறீங்க, எந்த மெடிடேஷன் டெக்னிக் கத்துக்க போறீங்கன்னா கூட உங்களோட உடம்ப முதல்ல ஒரு ஸ்டாட்டிக் லெவல்ல, அதாவது அமைதியா அதை உட்கார வச்சு பழக்கணும். உங்களுக்கு 25 வயசா இருக்கலாம், 60 வயசா இருக்கலாம், 50 வயசு இருக்கலாம், 40 வயசா இருக்கலாம். இத்தனை வருடமா இந்த உடம்ப இப்படி அமைதியா உட்கார வச்சு பழக்காம திடீர்னு போய் அமைதியா உட்கார வச்சு பழக்கினீங்கன்னா அது நிக்காது. ஏன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. நம்ம உடம்புகள்ல நிறைய ஜாயின்ஸ் இருக்குது. கால் மூட்டு ஜாயிண்ட், இடுப்பு ஜாயிண்ட், தோள்பட்டை ஜாயிண்ட், இங்க இருக்கிற ஜாயிண்ட், மணிக்கட்டு ஜாயிண்ட், இப்படி எல்லா இடத்துலையும் ஜாயிண்ட்டுகளால நம்ம உடம்பு ஆக்கப்பட்டிருக்குது. ஒவ்வொரு ஜாயிண்ட்லையும் நீங்க சாப்பிட்ற உணவுல இருந்து வர சக்திகள் சேகரிச்சிருக்குது. இப்ப நீங்க ஸ்க்ரூ டிரைவர் வச்சு ரொம்ப நேரம் ஒரு வேலை செய்யணும்னாலும் இந்த இடத்துல சக்தி சேகாரமா இருந்ததுன்னா தான் அந்த சக்தி செலவு பண்ணி நீங்க அந்த வேலையை செய்ய முடியும்.
அந்த மாதிரி உபயோகிக்கப்படாத எனர்ஜி உடம்புல அங்கங்க இருக்கும். இப்ப நீங்க கால் உபயோகப்படுத்தாமையே இருந்தீங்கன்னா அங்க ஒரு எனர்ஜி இருக்கும், அது வெளியில போகாம அங்கேயே இருக்கும். ரொம்ப நேரம் காலை உபயோகப்படுத்தி வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா காலுக்கு வேலை செய்யறதுக்குன்னு கொஞ்சம் எனர்ஜி இருக்கும், அதை நீங்க முடிச்சுட்டு வலுக்கட்டாயமா வேலை செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா கால் வலிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க அமைதியா உடம்ப எதுவுமே பண்ணாம வச்சாம உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா ஏற்கனவே சேர்ந்திருக்கிற அந்த எனர்ஜி எல்லாம் வெளியில வர துடிக்கும். ஏன்னா இப்பதான் நீங்க உடம்ப அமைதியா வச்சிருக்கிறீங்க, அதனாலதான் அங்க சொரியிறது, இங்க உடம்பு வலிக்கிறது, முதுகு வலிக்கிறது, இடுப்பு வலிக்கிறது, இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த சக்தி சேகாரம் தான். ஸோ எந்த ஒரு மெடிடேஷன், எந்த ஒரு யோகா எது பண்ணினாலும் முதல்ல நம்ம உடம்ப பக்குவப்படுத்தணும். எப்படி விதை போடுறதுக்கு முன்னாடி நிலத்தை சுத்தப்படுத்தி அதை உழுது அதை நல்லா ஒரு தன்மைக்கு கொண்டு வந்து அந்த மண்ணை பதப்படுத்தி அதுக்கப்புறம் அந்த விதையை போடுறாங்களோ, அந்த விதை போடுற மாதிரி தான் நீங்க யோகா படிக்கிறது, வாசி யோகம் படிக்கிறது எல்லாமே. இந்த உடம்ப அந்த பக்குவ நிலைக்கு கொண்டு வரணும்னா முதல்ல உடம்ப அமைதியா வைக்கணும். அதுக்கு என்னங்க சார் பண்றது? ஒவ்வொரு 24 மணி நேரத்துல ஒரு 5 நிமிஷம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். எ ஸ்டேட் ஆஃப் நான் டூயிங், எதுவுமே பண்ணாம உங்க உடம்ப தளர்வு படுத்துங்க அமைதியா. சார் எப்படி சார் நான் உட்காரணும், எந்த மாதிரி உட்காரணும்? ஒரே ஒரு கண்டிஷன் இருக்கு, உங்க முதுகெலும்பு நேரா இருக்கணும். நீங்க இந்த முத்திரை வைக்கிறதா, அந்த முத்திரை வைக்கிறதா, எந்த முத்திரையும் வைக்க வேண்டாம். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த இடத்துல உட்காருங்க. கால் மேல கால் போட்டுக்கணுமா போட்டுக்கோங்க, கால் மேல கால் போட வேண்டாமா விட்டுருங்க. காலை நீட்டி வைக்கணுமா நீட்டி வச்சுக்கோங்க, தலையை சாய்க்கணுமா சாய்ச்சுக்கோங்க, கையை எப்படி வைக்கணுமா வச்சுக்கோங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அப்படி உட்காருங்க. ஒரே ஒரு கண்டிஷன், முதுகு தண்டோட நேரா இருக்கணும், அவ்வளவுதான். அந்த பொசிஷன்ல ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல ஒரு 2 minutes 3 minutes 5 minutes அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. சார் சும்மா உட்கார முடியல சார், நினைவுகள் ஓடிட்டே இருக்கு, ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கு. லெட் இட் கம், வரட்டும். இவ்வளோ நாள் நம்ம அதை கண்டுக்கவே இல்லை, ஓடிட்டே இருக்கு, அது கூட நம்மளும் சேர்ந்து ஓடிக்கிட்டே இருக்கிறோம். இப்போ திடீர்னு நிறுத்தும் போது அதை உங்களால ஒன்றும் பண்ண முடியாது. சில பேர் சொல்லுவாங்க தியானம் பண்றது நினைவுகளை அடக்கிறது, மனசை அடக்கிறது, அப்படிலாம் பண்ணவே முடியாது, பண்ணக்கூடாது, பண்ண முடியாத, ஒரு பலன் இல்லாம போயிடும். இது எப்படிங்க சார் கண்ட்ரோல்ல கொண்டு வரணும் அப்படின்னா, நீங்க ஒரு சந்த கடையில இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எப்படி சத்தம் இருக்கும், கைமை 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 கைமைன்னு சத்தம் இருக்கும். நீங்களும் அந்த சத்தத்துக்குள்ள இருப்பீங்க, அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும், ஆனா நீங்களும் அந்த சத்தத்துக்குள்ளேயே இருப்பீங்க. உங்களோட நினைவுகளும் அதே மாதிரிதான், உங்களை எதையாவது யோசிக்க வைக்கணும். காலைல இப்ப நீங்க தியானத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், காலையில சாப்பிட்டது, போனது, வந்தது, ஃப்ரெண்டு கூட பேசுனது, அங்க போனது, இங்க போனது, அது இதுன்னு ஓடிக்கிட்டே இருக்கும். நீங்க என்ன பண்ணணும், நீங்க ஒரு சந்த கடையில நின்னு சந்த கடையிலோட சத்தத்தை எல்லாம் எப்படி கவனிப்பீங்களோ அதே மாதிரி நீங்க பேசாம இருங்க, அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். இப்படி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் 15 நிமிஷம் கொஞ்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு 28 நாளைக்கு இல்லைன்னா நீங்க பழக்கப்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த உடம்பு நல்லா பழக்கமாயிரும், தளர்வாயிரும், எனர்ஜி டெசிபேட் ஆகி வெளியில போக ஆரம்பிச்சிடும், உங்க உடம்பு லேசாக ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் நீங்க வாசி யோகத்துக்கு போகலாம், வேற எந்த யோகத்துக்கு வேணா போகலாம், எந்த மெடிடேஷன் வேணா கத்துக்கலாம். இதுதான் ஒரு ஃபண்டமெண்டலான விஷயம். இப்போ சில பேர் கேட்குறாங்க, கிரியா யோகம் இருக்குது, அஜபா காயத்ரி என்னென்னமோ இருக்குது, இதுக்கும் அதுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன, அது பெஸ்டா இது பெஸ்டா, இல்லைன்னா நான் மந்திர ஜபம் பண்ணலாமா, இப்படி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இந்த வாசி யோகங்கிற பேரை கூட வேண்டான்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வேணா ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கோங்க. ஆனா ஒரே ஒரு சூட்சும ரகசியம் என்ன அப்படின்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பே ஆலயம், இதுதான் உண்மை. சோ இந்த உடம்புக்குள்ள கதாகதம் பண்ணிட்டு இருக்கிற அந்த மூச்சை நீங்க எங்க இருந்தாலும் கதாகதம் பண்ற ஓட்ட தன்மை உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா போதும். இதுக்கு நீங்க வாசி யோகன் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, கிரியா யோகன் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, அஜபா காயத்ரின் பேர் வச்சுக்கிட்டாலும் சரி, எனக்கு கவலை இல்லை, யாருக்குமே கவலை இல்லை. அல்டிமேட் எய்ம், சிவானந்தரப்பா சொல்லி கொடுத்த அல்டிமேட் எய்ம் என்னன்னா 21,600 மூச்சு இருக்குது, 12 அங்குலம்
போகுது, 8 அங்குலம் தான் உள்ள வருது, 4 அங்குலம் விரயமா போகுது, அதைய சேமிச்சு வைக்கணும், அவ்வளவுதான். இதுதான் நமக்கு தேவையான விஷயம். அந்த மெத்தட் பெஸ்டா, இந்த மெத்தட் பெஸ்டா, அது பெஸ்டா, இது பெஸ்டா, இந்த மாதிரி சேமித்து வைக்கக்கூடிய யோகம் வாசி யோகம். இது நான் பெஸ்ட்ன்னு சொல்ல வரல, இதுதான் எல்லாமே. நீங்க சொல்லக்கூடிய அஜபா காயத்ரி, நீங்க சொல்லக்கூடிய கிரியா யோகம் எல்லாமே இதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. ஆனா சிவானந்தரப்பா இன்னொரு விஷயத்த ரொம்ப கிளியரா சொல்றாரு. மூச்சை அடக்க கூடாது, மூச்சை தம் கட்டி வைக்க கூடாது, கும்பகம் பண்றோம், ரேசகம் பண்றோம், அந்த மாதிரி எதுவுமே பண்ணக்கூடாது. மூச்சை கதாகதத்துல மட்டும்தான் வச்சிருக்கணும்னு சொல்றாங்க. புரியல சார் நீங்க சொல்றது அப்படின்னா, ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, 1 வயசுக்கு கம்மியான குழந்தை மல்லாக்கா படுத்து வானத்தை பார்த்த மாதிரி படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது நீங்க அதனோட வயிற்ற பார்த்தீங்கன்னா அது மூச்சு விடுற தன்மை உங்களுக்கு நல்லா தெரியும். அதனோட வயிறு பலூன் மாதிரி உப்பி அப்படியே கீழே இறங்கும், தலை அசையாம இருக்கும், அதனோட வயிறு மட்டும்தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நம்ம சின்ன வயசுல இருந்து இப்போ பெரியவங்க ஆகிற வரைக்கும் நம்ம எங்கிருந்து மூச்சு எடுத்துட்டு இருந்தோம் தெரியுங்களா? நாபியிலிருந்து, அதாவது தொப்புளுக்கு ஒரு விரல் கீழே இருந்து நம்ம மூச்சு அப்படியே கீழே இருந்து மேலே வந்து இப்படி ஒரு ரொட்டேஷன், மறுபடியும் கீழே போய் இப்படி ஒரு ரொட்டேஷன், இப்படி போயிட்டு இருந்துச்சு. இது குழந்தைகிட்ட மட்டும்தான் நீங்க பார்க்க முடியும். ஏன்னா நம்மளோட மூச்சு காத்து நாபியிலிருந்து மேலே வந்து 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 ரொம்ப கம்மியாயிருச்சு. உண்மையாலுமே நீங்க மூச்சு எடுக்கணும் அப்படின்னா நாபியில இருந்து இது வரைக்கும் எடுக்கணும். ஹிருதயம், நாபி, இப்படிதான் எடுக்கணும். இதைதான் நம்ம வாசியோகத்துல பண்ண போறோம். இது எப்படி பண்ணணும்னு சொல்லி கொடுப்பாங்க. இது குழந்தைக்கு வந்து வேற எந்த விஷயம் தெரியாது, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு உயிர், அதனால அதுக்கு ஆட்டோமேட்டிக்கா நடந்துட்டு இருக்கும். என்னைக்கு நமக்கு கள்ளங்கபடம் எல்லாம் வந்து வெக்கம், மானம், சூடு, சொரணை, காமம், குரோதம், லோபம், தாபம் எல்லாம் வந்துருச்சோ மூச்சு கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிருச்சு. திருப்பி நம்ம அந்த நிலைக்கு போகணும். அதான் குழந்தையும் ஞானியும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. என்னன்னா குழந்தைத்தன்மை, குழந்தைக்கு இருக்கக்கூடிய உடல், அந்த சுவாசம் எல்லாமே ஞானிக்கு கிடைச்சிரும். அதுதான். அதனால உடம்ப தளர்வு பண்ணாம, உடம்ப ரெடி பண்ணாம நீங்க எந்த யோகா பண்ணாலும் உங்களால நிலைக்க முடியாது. கன்சிஸ்டன்சின்னு ஒன்று இருக்கு. இப்போ நீங்க ஜிம்முக்கு போவீங்க, ஒரு 10 நாள் போவீங்க, 15 நாள் போவீங்க, அதுக்கு மேல உங்களால போக முடியாது. ஒரு யோகா பண்ணுவீங்க, 10 நாள் பண்ணுவீங்க, 15 நாள் பண்ணுவீங்க, அதுக்கு மேல பண்ண முடியாது. ஏதோ ஒரு நல்ல பழக்கம் பழகுவீங்க, பண்ண முடியாது. ஸோ நீங்க உடம்பால என்ன விஷயங்கள் பண்றீங்கனாலோ அதுக்கு உடம்ப தளர்வா வைக்கணும். அந்த தளர்வா வைக்கிற டெக்னிக் கண்டுபிடிக்கணும். அந்த டெக்னிக் தான் வந்து மெடிடேஷன், தியானம், எ ஸ்டேட் ஆஃப் நான் டூயிங், எதுவுமே பண்ணாம இருக்கிறது. இதை தாண்டி ஒரு விஷயம் நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா, பிரபஞ்ச சக்தி, இங்க இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே இருக்குது. ஆனா இப்ப நம்ம நிறைய பேர் சொல்ற கருத்துக்களை தான் குறை சொல்லுவாங்க. எனக்கு ஏன் இப்படி நடக்குது, எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது, எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து குழந்தை பிறக்க மாட்டேங்குது, எனக்கு வந்து கல்யாணம் நடக்க மாட்டேங்குது, எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. நீங்க நல்லா பாருங்க, உங்க உள்ளத்துல என்ன எண்ணம் வருதோ அந்த எண்ணத்தை நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட கொடுத்துட்டே இருக்கிறீங்க, அது திருப்பி கொடுத்துட்டே இருக்குது. ஏன்னா என்னன்னா, இப்ப குழந்தை இல்லாதவங்களாம் எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை இல்லை, எனக்கு குழந்தை ஆக மாட்டேங்குது, இப்படி ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க. அது பிரபஞ்சத்துக்கு போய் ரிஃப்ளெக்ட் ஆகி திருப்பி உங்களுக்கு வருது. எனக்கு கல்யாணம் ஆகல, எனக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது, எனக்கு பொண்ணே அமைய மாட்டேங்குது, பிரபஞ்சத்துக்கிட்ட போகுது, திருப்பி உங்ககிட்ட வருது. எனக்கு இந்த யோகா கை கொடுக்க மாட்டேங்குது, நான் நல்லாவே பண்ண மாட்டேங்கிறேன், போகுது, திரும்பி வருது. இப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, நம்ம உடம்பு ஒரு ரேடியோ பெட்டி மாதிரி. இப்போ ஒரு ரேடியோ பவர் பிளக்ல போட்டீங்க, சுவிட்ச் ஆன் பண்ணிட்டீங்க, ரேடியோ ஆன் ஆயிருச்சு, நிறைய ஸ்டேஷன்ஸ் இருக்கு. இப்ப ரேடியோ கரக்குது. எப்ப ரேடியோல பாட்டு வரும், நீங்க டியூன் பண்ணணும். இந்த 93.5, 91.5 அப்படி டியூன் பண்ணீங்கன்னா இந்த பிரபஞ்சத்துல அலைஞ்சிட்டு இருக்கிற அந்த ஒளிக்கற்றை உங்களுக்கு ரிசீவ் ஆகி அங்க பாட்டு, நல்ல பாட்டு கேக்குது. உங்க உடம்பு ரேடியோ மாதிரி இந்த பிரபஞ்ச சக்தி, இந்த ஒளிக்கற்றைகள் பிரபஞ்ச சக்தி மாதிரி நல்ல எண்ணங்கள், என்னென்ன தேவையோ அது கிடைக்கக்கூடிய எண்ணங்கள் எல்லாம் சுத்திக்கிட்டு இருக்கும். உடம்ப தயார் பண்ணி அதை ரிசீவ் பண்ற பக்குவத்தை உடம்புக்கு கொண்டு வரணும். இது எதுவுமே நான் பண்ண மாட்டேன், ஆனா எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது,
எனக்கு கெட்டதே நடக்குது, எனக்கு எதுவுமே சரியில்லை. எண்ணங்களை மாற்றணும், அந்த டியூன் பண்ணணும், பாசிட்டிவ் எண்ணங்களை கொண்டு வரணும், டியூன் பண்ணணும். இதை வேற புத்தர் பண்ண மாட்டாரு, கிருஷ்ணர் பண்ண மாட்டாரு, நபிகள் நாயகம் பண்ண மாட்டாங்க, சிவபெருமான் பண்ண மாட்டாங்க, ஜீசஸ் பண்ண மாட்டாங்க. நீங்க தான் பண்ணணும். உங்க உடம்புக்கு நீங்க தான் ராஜா. இதை தாண்டி இன்னொரு விஷயத்த நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்படுறேன். இப்போ 10 பேர்கிட்ட லட்டு கொடுக்குறோம். அந்த லட்டை சாப்பிட்டுட்டு அந்த லட்டை பத்தி எழுதுங்கன்னு சொல்றோம். 10 பேர் 10 விதமா அவங்க சாப்பிட்ட லட்டை பத்தி எழுதுவாங்க. இப்ப நீங்க ஜீசஸ சுவைச்சவங்க, அறிஞ்சவங்க, டேஸ்ட் பண்ணவங்க ஜீசஸை பத்தி எழுதியிருக்காங்க. இது அவங்களோட அனுபவம். நபிகள் நாயகம் அல்லாவை உணர்ந்தாரு, அவரு எழுதியிருக்காரு அல்லாவை பத்தி. இது அவரோட அனுபவம். உங்களோட அனுபவத்துல என்ன வருதோ அதுதான் உண்மைய உணர வைக்கக்கூடிய விஷயம். இப்போ கடவுள் தன்மைனா ஒரு நபரா, ஒரு பொருளா, எதுன்னு நமக்கு தெரியாது. நம்ம அனுபவத்துல அது இல்லை. இல்லாத ஒரு விஷயத்த நம்ம ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நம்பிக்கை, ஏதோ ஒரு நம்பிக்கை, இந்த நம்பிக்கையை வச்சு அப்படியே ஓட்டிட்டே இருப்போம், கடைசியில போய் செத்து போயிடுவோம். இந்த உலகத்துல பலதரப்பட்ட மக்கள் வாழ்றாங்க. ஒரு மக்கள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் எப்படின்னா, அவங்க எதையுமே கண்டுக்க மாட்டாங்க, வாழ்க்கையை எல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, கடைசியில் செத்து போயிடுவாங்க. இரண்டாவது ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்க என்னன்னா, சம்பிரதாயம், சடங்குகள், கோயிலுக்கு போறது, கரெக்டா பூஜை புனஸ்காரங்கள் பண்றது, இதெல்லாம் பண்ணிட்டு அவங்களும் கடைசியில செத்து போயிடுவாங்க. அடுத்த குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க. நான் யார், நான் ஞானம் அடையணும், கடவுள்னா யாரு, அது எங்க இருக்குது, அது எப்படி இருக்குது, அதை நான் கண்டுபிடிக்கணும். இதுதான் கடைசி ஒரு செட் ஆஃப் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்கள சில பேருக்கு ஐயோ எனக்கு நல்ல குருநாதர் கிடைக்க மாட்டேங்கிறாரு, நான் என்ன பண்ணணும், நான் கடவுளை பார்க்கணும், அவர் கூட பேசணும், நான் இதுக்கு என்ன பண்ணணும், அடுத்த ஸ்டெப் நான் என்ன போறது, எனக்கு ஒண்ணுமே புரியல. இத்தனை உலகத்துல பகவத்கீதை இருக்கு, குரான் இருக்கு, பைபிள் இருக்கு, ஸ்கிரிப்சர்ஸ் இருக்கு, எக்கச்சக்க விஷயங்கள் இருக்கு, நிறைய யோகா இருக்கு, நிறைய மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இருக்கு, 1000 ஞானிகள் தோன்றி இருக்கிறாங்க, எத்தனையோ இருக்குது. இப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க, எல்லா ஞானிகளும் ஒரே மாதிரி ஞானம் அடைஞ்சிருக்க மாட்டாங்க. எங்க சுவாமிஜி ஒரு மாதிரி ஞானம் அடைஞ்சாரு, ரமண மகரிஷி ஒரு கைண்ட் ஆஃப் அவர் ஞானம் அடைஞ்சாரு, ஓஷோ ஒரு விதமா ஞானம் அடைஞ்சாரு, சேஷாத்ரி சுவாமிகள் ஒரு விதமா ஞானம் அடைஞ்சாரு, நபிகள் நாயகம் ஒரு விதமா ஞானம் அடைஞ்சாரு, ஜீசஸ் ஒரு விதமா ஞானம் அடைஞ்சாரு, யோவான் ஒரு விதமா ஞானம் அடைஞ்சாரு, கிருஷ்ணமூர்த்தி ஐயா ஒரு விதமா ஞானம் அடைஞ்சாரு. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாத்தோட ஞானம் அடைதல் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பரவாயில்ல. ஆனா எல்லாத்தோட ஞானம் அடைதல் ஒரே மாதிரி இல்லை. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவம். அந்த அனுபவத்தை அவங்க சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. உங்களுக்கு அது சொந்த அனுபவமா வரணும்னா நீங்க தான் உட்காந்து பண்ணணும், தியானம் பண்ணணும், நீங்க தான் உங்க உடம்புக்குள்ள கண்டுபிடிக்கணும். நீங்க ஹிமாலயா போனாலும் சரி, நீங்க வேற எங்க போனாலும் சரி, அங்க போனாலும் இப்படிதான் கும்பிட போறீங்க. என்ன கடவுள் உள்ளதா இருக்கிறாருங்கிற தன்மையில தான் அது வெளிப்படுத்துது. அதனால நண்பர்களே, நம்ம வாசி யோகம் கத்துக்கணும் அப்படின்னா சுத்த சைவமா இருக்கணும். பீடி சிகரெட் குடிக்கக்கூடாது, கல் சாராயம் குடிக்கக்கூடாது, முட்டை கூட சாப்பிடக்கூடாது, வெற்றிலை பாக்கு போடக்கூடாது. நீங்க இதை கத்துக்கிட்டு போயிட்டு மறுபடியும் நான்வெஜ் சாப்பிட்டு இல்ல ட்ரிங்க்ஸ் ஸ்மோக் பண்ணீங்கன்னா அந்த பொக்கிஷமான விஷயம் உங்களை விட்டு கண்டிப்பா போயிடும். இது த்ரெட்டன் பண்றதுக்கோ அதுக்கோ எல்லாம் இல்லை, கண்டிப்பா போயிடும். பலன்கள் சித்த வித்தையோட, அதாவது வாசியோகத்தையோட பலன்கள் நிறைய இருக்கு. அது சொல்லல அடங்காது. உங்க அனுபவம் தான் அதனோட பலன்கள். 28 நாள் நீங்க கரெக்டா வாசியோகத்தை பண்ணிட்டு வாங்க. அது கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆச்சுன்னா 48 நாள் கரெக்டா பண்ணிட்டு வாங்க. வேற யாரும் அளவு சொல்ல வேண்டாம். உங்களுக்கே தெரியும் நீங்க யாருங்கிற அளவீடு நீங்க தான் சொல்லணும். உங்ககிட்டயே இருக்கு அந்த அளவீடு. அது உங்களுக்கு சொல்லும் நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி மாறிட்டேன். இது வெளியிலிருந்து யாரும் பலன்கள் சொல்ல தேவையே இல்லை. உங்களுக்கு நீங்களே சொல்லிக்கிற பலன்கள் தான் அது. கண்டிப்பா பலன் இல்லாம போகாது எந்த ஒரு விஷயத்துக்குமே. ஆனா இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. அதை வச்சுதான் நீங்க வாசியோகம் கத்துக்கணும்.
அப்புறம் இன்னொரு சந்தேகங்கள் கூட இருக்கும். என்னன்னா, நம்ம அப்பியரன்ஸு, நம்மளோட உடை, உணவு பழக்க வழக்கங்கள், பேசுறது எப்படி சாதாரணமா இருக்கணுமா, நான் ஏதாவது மாறணுமா? நீங்க எப்பவும் போல இருங்க. உங்களோட வாழ்க்கை முறையை எப்பவும் போல நடத்திக்கிட்டு இருங்க. வாசி யோகத்தை பண்ணிட்டு இருங்க. வாசி யோகம் பண்றது யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு தனி அறையில பண்ணுங்க. வாசி யோகங்கிற ஒரு பொக்கிஷமான விஷயத்த எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தணும். உண்மையான வாசி யோகம் எல்லாம் கத்துக்கணும் அப்படிங்கிறது தான் சிவானந்த பரமஹம்சரோட ஆசை, எங்க குருநாதரோட ஆசை, எங்களோட ஆசைகள் எல்லாமே அதுதான். அதனால இதை நம்ம பண்ணுவோம். ரொம்ப நன்றி உங்களோட வேல்யூபிள் டைமை ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. வாசியோகம் கற்றுக்கிட்டு எல்லாரும் கடவுள் யார், உயிர்நிலை என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.